அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸ்ல இருந்துட்டு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அதாவது நானோ கெமிஸ்ட்ரியில இருந்துட்டு நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏற்கனவே இந்த கொஸ்டின்ல இருந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த நானோ கெமிஸ்ட்ரி டாபிக்ல இருந்துட்டு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போறோம். அதுவும் யூனிட் 10ல இந்த டாபிக்ஸ் இருக்குது. இந்த நானோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூனிட் 10ல வருது. அதுல இருந்துட்டு நம்ம நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இப்பதான் என்னுடைய சேனலுக்கு புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம பார்த்துடலாம். So what is the size range of nanomaterials? Nanomaterials size range என்ன? For 1 to 10 micrometer inch. 1 to 100 nanometer. இல்ல nanometer size நம்ம என்ன பார்த்தோம்? 10 power minus 9 nanometer சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஓகே, அதாவது 1 nanometer அப்படிங்கிறது என்ன? அப்போ அதனுடைய சைஸ் வந்து எங்கதான் இருக்கும்? 1ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். 1 to 100 nanometer. அப்ப அதனுடைய சைஸுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகும்? அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வேரி ஆகும். Who is considered the father of nanotechnology? Richard Feynman. Richard Feynman தான் first அதை introduce பண்றாரு. Which property significantly changes in materials when reduced to nanoscale? Nanoscales reduce பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. Surface area to volume ratio. அப்ப அங்க அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரியாக்டிவிட்டி சைட்டு வந்து அதிகமாகும். அப்போ அந்த கேட்டலிஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு அதிகமாகும். So which effect is primarily responsible for unique properties of nanomaterials? Quantum effect. குவாண்டம் பார்த்தோம் இல்லையா? குவாண்டம் சைஸ்ல அந்த பார்ட்டிகிள்ஸ் போகும்போது நமக்கு என்ன நடக்குது? இந்த மாதிரி குவாண்டம் எஃபெக்ட் நடக்குது. அப்போ அங்க எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். So which type of bond is dominant in carbon nanotubes? இப்போ கிராஃபின் இருக்குது, கிராஃபைட் இருக்குது, அதுல என்ன பாண்ட் இருக்கும்? கார்பன் நானோடியூப்ஸ்ல என்னதான் இருக்குது? கோவலன்ட் பாண்ட் தான் இருக்கு. நீங்க கிராஃபைட் படிச்சிருப்பீங்க இல்லையா? கிராஃபைட், டயமண்ட், அதெல்லாம் என்னதான் இருக்கு உங்களுக்கு? கோவலன்ட் பாண்ட். கார்பன். ஆமா சார், கோவலன்ட் பாண்ட். Which of the following is a zero dimensional nanometer? Quantum dot வந்துட்டு zero dimensional nanometer. So graphene is an example of which type of nanomaterial? பார்க்காமலே சொல்லலாம் நீங்க. 2 dimensional sir. 2 dimension. கிராஃபின் வந்துட்டு கிராஃபின்ங்கிறது ஷீட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த சும்மா சாதாரண ஷீட் இருக்கு இல்லையா? அதை நம்ம கையை வச்சே பிச்சாலே லேயர் பை லேயரா அது வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப இந்த பஞ்சு மாதிரி தான் இருக்கும் இந்த கிராஃப். So which nanomaterial is used in sunscreen to block UV radiation? Titanium dioxide nanoparticles. இப்போ இதெல்லாம் நிறைய வந்துருக்கு. இப்போ இந்த லோஷன்ல நிறைய இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. டைட்டானியம் டயாக்சைடு nanoparticles நிறைய அப்ளிகேஷனுக்கு இந்த TiO2 யூஸ் பண்ணி. What are carbon nanotubes primarily used for? Nanotubes எங்க யூஸ் பண்றாங்க? Conducting electricity. Conducting electricity. Carbon nanotubes, கார்பன்னாலே மேக்ஸிமம் இதுதான், electricity. Which nanomaterial is commonly used for drug delivery system? Drug deliveryல dendrimers, liposomes. கோல்டும் யூஸ் பண்றாங்க. கோல்டு nanoparticlesம் ஒரு சில இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. So which method is an example of top down approach in nanotechnology? Top down. Lithography. Lithography. So which technique is used to measure the size of nanoparticles? Light sensation. C. அதாவது டைனாமிக் லைட் ஸ்கேட்டரிங் மெத்தட் மூலமா நானோ பார்ட்டிகிள் சைஸை மெஷர் பண்ணும். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நார்மலா உள்ள பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம அதோடைய ஸ்ட்ரக்சர், பார்ட்டிகிள் சைஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் நானோ பார்ட்டிகிள்ஸுக்கு வந்து டைனாமிக் லைட் ஸ்கேட்டரிங். இப்போ லைட் அடிக்கிறது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ப அந்த லைட்டு எவ்வளவுக்குள்ள உள்ள போகுது, வெளியே எவ்வளவுக்குள்ள அங்க ஸ்கேட்டர்ட் ஆகுது.
ஸோ அதை வச்சு அந்த பார்ட்டிகிள்ஸுடைய சைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணும். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பாட்டம் அப் மெத்தட், நாட் எ பாட்டம் அப் மெத்தட்னு கேட்டது. பால் மில்லிங். பால் மில்லிங். பால் மில்லிங் என்ன பண்ணுவோம், அந்த பல்க் பார்ட்டிகிள்ஸை நம்ம வந்து பால் மில் பண்ணி அதை வந்து ஸ்மால் பார்ட்டிகிள்ஸா மாற்றும். இதே போல நாம எல்லா டாபிக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ண போறோம். அப்போ அதனால நீங்க பேசிக்ல இருந்துட்டு டிஃபிகல்ட் வரைக்கும் நீங்க இந்த கொஸ்டின் நீங்க லேர்ன் பண்ணிக்கிடலாம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மூலமா அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? அதாவது எல்லா டாபிக்கும் இதே போல ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன். அதனால நீங்க எந்த ஒரு டாபிக்கும் மிஸ் பண்ண போறது இல்லை. எல்லா டாபிக்ஸ்ல இருந்துமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு சின்ன டாபிக்னாலும் சரி, அதுல உங்களுக்கு பேசிக்கா என்ன உண்டு அதுல வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க எல்லாத்தையும் லேர்ன் பண்ண போறீங்க, எல்லாத்தையும் டெஸ்ட் எழுத போறீங்க. நீங்க ஒரு தரவு ஆயிட்டு இந்த நியூ சிலபஸுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போகலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இப்போ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.